திருமண வாழ்க்கையில உடலுறவு ஒரு இன்றியமையாத முக்கியமான விஷயம். பொதுவா நம்ம தவறு என்ன பண்றோம் அப்படின்னா, கல்யாண வாழ்க்கையில நம்ம நம்ம பார்ட்னர சார்ந்து வாழணும். அவங்க நம்மள சார்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா அதுல தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். நீங்க இண்டிவிஜுவலாகவே நீங்க தனிநபராக இருக்கணும். இன்னொரு தனிநபர திருமணம் செய்து கொள்ளணும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப், நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேல உடலுறவும் சேர்ந்த ஒரு இணக்கமான உறவு இருக்கும். ஆனா உங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது அவங்க பொறுப்பு, அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது உங்க பொறுப்பு அப்படின்ற அளவுக்கு போயிடக்கூடாது. உங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது உங்க பொறுப்பு தான். உடலுறவில் அதே மாரி நீங்க உச்சகட்டம் அடையறதுக்கு நீங்க தான் பொறுப்பு. பல பெண்கள் அவங்க உச்சகட்டம் அடைய மாட்டாங்க. கணவர் தான் பண்ணணும் அப்படின்னு பயங்கரமான கோபத்தில் இருப்பாங்க. ஏன்னா நீண்ட நாளா செக்ஸ் பண்ணுவாங்க, குழந்தை பெத்துக்குவாங்க. ஆனா உச்சகட்டம் பெண்களுக்கு இருக்காது, திருப்தி இருக்காது. அவங்களுக்கு அதை எப்படி அடையிறதுன்னு தெரியாது. அவங்க தங்களை எஜுகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கணவருக்கும் இது தெரியாது. அதான் பிரச்சனை. ஏன்னா வாழ்க்கையில நம்ம எப்போதும் மனம் திறந்த ஒரு உரையாடலை எங்கேயும் பண்றதில்ல. அப்போ கடுமையான மன உளைச்சல் பெண்ணுக்கு இருக்கும். சில நேரம் கோபமா இருப்பாங்க, உடல் உறவுக்கு மறுப்பாங்க. கணவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது எப்படி ஒரு பெண்ணை உடல் உறவு ஆபாச படங்களை பார்த்துருப்பாங்க. உச்சகட்டத்தை ஒரு பெண்ணுக்கு கொடுக்க என்ன பண்ணணும், எங்க தூண்டணும், எவ்வளவு நேரம் தூண்டணும், எப்படி தூண்டணும், இதை பற்றியெல்லாம் அவருக்கும் தெரியாது, பெண்ணுக்கும் தெரியாது. ஆனா பெண்கள் என்ன நினைப்பாங்க, பை டிஃபால்ட் ஆண் தான் உச்சகட்டத்துக்கு பொறுப்பு, அதை அவர் சரியா செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆணுக்கும் அதை பற்றி எப்போதும் தெளிவான ஒரு உரையாடல், ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கும். அதனால பாலியல் உறவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக மாறுது. திருமணத்திற்கு முன்பு பாலியல் பற்றிய ஒரு தெளிவான கருத்து இருக்கணும்.